அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, உம்முடைய நாமங்களுக்கு கொடான கோடி நன்றி. நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவனும் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறவருமாய் இருக்கிறீரே, உமக்கு கோடி நன்றி. இந்த உயிர் தெழுந்த நாளிலே நீர் அடியானோடும் என் ஜனங்களோடும் பூமியின் குடிகளோடும் முகமாய் பேசுவீராக. ஒவ்வொரு வார்த்தைகளும் இருதயங்களிலே ஆமென்றும் ஆமேன் என்றும் எழுதப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களோடு பேசும் நல்ல பிதாவே. நாம் எல்லோரும் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 6-7 வாசிக்கல. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. The kingdom of heaven is at hand என்று வசனம் சொல்லுகிறது. ஒவ்வொரு முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்க வேண்டும். ஒவ்வொரு நாவுகளும் அவரை அறிக்கை செய்ய வேண்டும். All the knee shall bow, all the tongue shall confess, Jesus is the Lord. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. வாரத்தின் முதல் நாள் அதிகாலை வேளையிலே மரியாலும் எல்லாரும் பார்க்கும்படி கல்லறைக்கு போகிறார்கள். இவர்கள் போனவர்களெல்லாம், ஐயோ, இயேசுவானவர் இந்த பூமியில இருந்தபொழுது என்னை கொலை செய்வார்கள், என்னை மரணத்திற்கு ஒப்பு கொடுப்பார்கள், நான் 3ஆம் நாளில் உயிர் தெழுவேன் என்று சொன்ன அந்த வார்த்தைகளை அவர்கள் நம்பி போகவில்லை. அவர்களெல்லாம் கல்லறையிலே போய், சரி வாரத்தின் முதல் நாளாயிருச்சே, போய் கல்லறை இருக்கிறதா, கல்லறையிலே அவர் இருக்கிறாரா, கல்லுகளெல்லாம் அப்படி இருக்கிறதா என்று சொல்லி பார்க்கும்படி போனார்கள். இப்படித்தான் இது யூதர்களின் முறைமை. இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவர்களின் முறைமையும் அதுதான். எல்லா கிறிஸ்தவனும் ஒவ்வொரு வருஷமும் தாயோ தகப்பனோ இறந்து போனால் நேராக கல்லறைக்கு போய் அந்த கல்லுலாம் இருக்கா, பூச்செல்லாம் பூசினபடியாக இருக்கா, RIPன்னு போட்ட எழுதினதெல்லாம் எழுதினபடியாக இருக்கா, எழுதின பேரெல்லாம் அப்படியே இருக்கா என்று சொல்லி இப்படித்தான் கல்லறையை பார்க்கும்படி போகிறார்கள். ஆனால் கல்லறையில் வைத்த என் தகப்பனோ, கல்லறையில் வைத்த தாயோ சகோதரனோ சகோதரியோ இயேசுவை போல இவர்களும் ஒரு நாள் உயிர் தெழுவார்கள் என்று சொல்லி நம்பிக்கையிலே எவனும் பார்க்க போகிறதில்லை. வாக்கு தத்தத்தின்படி போகிறவர்கள் அல்ல. இவர்களெல்லாம் கல்லறையிலே கல்லு எப்படி இருக்கிறது, நாம் கடந்த வருஷம் பூசிவிட்டு வந்தபடி பார்த்துவிட்டு வந்தபடி இருக்கிறதா என்று பார்க்கும்படி போனார்கள். ஆதி கிறிஸ்தவர்களிலிருந்து இன்றைய கிறிஸ்தவர் வரை, பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்களிலிருந்து எல்லா கிறிஸ்தவனும் இப்படித்தான் கல்லறைக்கு போகிறான். கல்லறைக்கு கல்லை தேடி போகிறவன் கிறிஸ்தவன் அல்ல. கல்லறைக்கு இயேசு உயிர் தெழுந்தார் என்ற மகிமையை காண போகிறவனே கிறிஸ்தவன். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. ஒருவேளை கல்லறைக்கு போகிறவன் இயேசு உயிர் தெழுந்தது போல என் தகப்பனும் உயிர் தெழுவான் என்கிற நம்பிக்கையோடு அதை போய் திரும்ப திரும்ப பார்க்க வேண்டிய அவசியம் அல்ல. அங்கே மார்த்தாளோடு கூட மரியாளோடு இன்னும் சிலரும் எல்லாரும் கல்லறைக்கு அதிகாலை வேலையிலே போகிறார்கள். ஐயோ, அந்த இயேசுவானவரை வைத்த பொழுது எப்படி கல் இருந்தது, அப்படியே தான் அந்த கல் இருக்கிறதா, இல்லை கல்லை யாராவது புரட்டி விட்டார்களா, இல்லை அவர் அங்கே அப்படித்தான் 3 நாள் இருக்கிறாரா? அவர் அதற்கு முன்பு பூமியில் இருந்தபொழுது தாவீதும் சொல்லியிருக்கிறார், தேவனும் சொல்லியிருக்கிறார், அங்கே கிடக்கிற என் ஜனங்களை நான் சிறையாக்கி கொண்டு போவேன் என்று சொல்லி. அதெல்லாம் அவர்களுக்கு நினைவுக்கு வரவில்லை. தேவன் பூமியின் அடியிலே போய் அவர் ஒரு நாள் இருந்தபோது கூட சொன்னார், யோனாவின் அடையாளத்தை சொன்னார். யோனா சமுத்திரத்தின் அடியிலே 3 நாள் இருந்தது போல நானும் இந்த பூமியின் அடியிலே 3 நாள் இருப்பேன் என்று சொன்னார். அதெல்லாம் இவர்களுக்கு நினைவு வரவில்லை. இவர்கள் நினைவுகளும் எண்ணங்களும்
கல் புரட்டப்பட்டிருக்கிறதா? அங்கே இருக்கிறாரா? அப்படி இருந்திருந்தால் அவர்கள் நினைத்திருப்பார்கள், ஐயோ, இயேசுவானவர் பூமியில் இருந்தபொழுது யோனாவை வைத்து ஒரு அடையாளம் சொல்லியிருந்தாரே, அப்போது இவர் தேவனும் கீழே 3 நாள் போய் இருக்கிறார், அவர் உயிரோடு தான் இருக்கிறார் என்று நம்பி போயிருப்பார்கள். என் ஜனமே, நீங்கள் இன்றைக்கு ஒரு தெளிவான ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் மாத்திரமல்ல, தேவனோட பண்டக சாலையிலிருந்து ஒரு காற்று புறப்பட்டு வந்து இங்கே சொல்லப்படுகிற எல்லா வார்த்தைகளையும் தேவனுக்கு பிரியமான ஜனங்களோட, தேவன் முன்குறித்த ஜனங்களோட இருதயங்களிலும் செவிகளிலும் இந்த வார்த்தையானது போய் தெளிவாய் விடும். அவர்கள் சரீரங்களும் நினைவுகளும் இருதயங்களும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உணர்வு அடைவதாக. சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அங்கே தேவ தூதன் சொல்லுகிறான், சீக்கிரமாய் போய். அப்படியானால் இந்த பூமியிலே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சீக்கிரமாய் போய் சொல்ல வேண்டிய ஒன்றே ஒன்று, இயேசு இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார். சீக்கிரமாய் போய் ஒவ்வொரு கிறிஸ்தவனும், தேவனோட ஜனமும், நீங்கள் இந்த நாளிலிருந்து பூமியிலே சீக்கிரமா போய் சொன்னா ஒன்றை சொல்ல வேண்டும், அவர் உயிர் தெழுந்தார், அவர் இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார். சீக்கிரமாய் போய் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒன்றே ஒன்று, மரித்தோரிலிருந்து அவர் எழுந்தார், அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஒரு அல்லையே சொல்லுமே. இந்த நிச்சயம் வந்தால்தான் இந்த பூமியிலே ஒரு பெரிய எழுப்புதல் வரும். பூமியின் குடிகள் உணர்வடைவார்கள். ஓஹோ, அன்றைக்கு தான் இயேசு அற்புதம் செய்தார், இன்றைக்கும் அப்படி நடக்காது என்று நம்புகிறவர்கள் அவர்களும் நம்புவார்கள். அன்றைக்கு செய்ததை தேவன் இன்றைக்கும் செய்வார். உடலையே சொல்லுமே. இயேசு உயிரோடு இருந்தபொழுது என்னை செய்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு உயிர் தெழுந்த பிறகும் அவர் என்ன செய்தார் என்பதை தான் பார்க்க போகிறோம். உடலையே சொல்லுமே. அவர் உயிரோடு இருக்கிறார், அதை தான் போய் சீக்கிரமா சொல்லணும். இனி என் ஜனமே, உறவுகளே, நீங்கள் இந்த பூமியிலே சீக்கிரமாய் போய் ஒன்றை சொல்ல வேண்டுமானால் இயேசு உயிரோடு இருக்கிறார். ஒரு அல்லையே சொல்லுமே. இன்னையிலிருந்து தேவன் உங்களை பார்ப்பார். நீ சீக்கிரமா எதை சொல்றீங்கன்னு சொல்லி, நீ சீக்கிரமா போய் ஒரு மனுஷனுக்கோ மனுஷிக்கோ குடும்பங்களுக்கோ உறவுகளுக்கோ ஒரு வார்த்தையை சொல்லணும்னா நீங்கள் சொல்ல வேண்டிய முதல் வார்த்தை இந்த வார்த்தை தான். நீ போய் சொல்லுன்னு சொல்லியிருக்கலாம், அப்படி சொல்லவில்லை, சீக்கிரமாய் போய். அப்படியானால் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார், அவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார், நீங்கள் அவரை தேடி போனால் காண்பீர்கள் என்பதை நீங்கள் இனி ஒவ்வொரு ஜனங்களுக்கும் சீக்கிரமாய் போய் சொல்ல வேண்டும். இன்னைக்கு மாத்திரமல்ல, 3ஆம் நாள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு பொழுதும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும் இந்த பூமியிலே சீக்கிரமாய் போய் நீயும் நானும் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை இருக்குமே. ஆனால் இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்தார், அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். சீஷர்களுக்கு சொல்லுங்கள், அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். அங்கே அவரை காண்பீர்கள். இதோ இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். உங்களுக்கு சொன்னேன் என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. இன்றைக்கு சொல்லுகிறேன், என் ஜனமே, தேவனோட பிள்ளைகளை, யார் இந்த இயேசு கிறிஸ்துவோட உயிர் தெழுதலை சொல்லுகிறீர்களோ, இந்த இயேசு கிறிஸ்துவோட உயிர் தெழுதலை யார் பலமாய் இந்த பூமியிலே சாட்சி கொடுக்கிறீர்களோ, இயேசு கிறிஸ்துவோட உயிர் தெழுதலை அநேகரிடத்திலே சொல்லி சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிறீர்களோ, இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் என்று யார் ஜனங்களுக்கு முன்பு அறிக்கை செய்கிறீர்களோ, தேவன் சொல்லுகிறார், உங்களுக்கு தேவன் பூரணமான கிருபையை கொடுக்க போகிறார். உடலையே சொல்லுமே. கிருபை வேற, பூரண கிருபை வேற. நோவா கிருபை பெற்றார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றார் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார், என் கால் சரிக்கிற்று என்ற பொழுது தேவனோட கிருபை என்னை தாங்கிற்று என்று சொல்லி. ஆனால் பூரண கிருபை யாருக்கு தெரியுமா? யார் இயேசு கிறிஸ்துவோட உயிர் தெழுதலை உயிரோடு இருக்கிறார் என பலமாய் இந்த பூமியிலே மற்றொரு இடத்தில் சொல்லுகிறார்களோ,
சாட்சி சொல்லுகிறார்களோ, உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறார்களோ, அவர்களுக்கு தேவன் இன்றையிலிருந்து பூரண கிருபையை கொடுக்க போகிறார். நான் இந்த வார்த்தைகளை சொல்லுகிற போது பலமாய் சாட்சி கொடுப்பேன். பலமாய் இயேசு உயிரோடு இருக்கிறார், நான் ஆராதிக்கிற தேவன்தான் இந்த பூமியில உயிருள்ள தேவன் என்று சொல்ல யாருக்கு மனம் இருக்கிறதோ அவர்கள் நான் இந்த வார்த்தைகளை சொல்லுகிற போதே தேவனோட கிருபை, பூரண கிருபை வானத்திலிருந்து இறங்கி உங்கள் ஒவ்வொருவரின் மேலே வந்து இறங்கும். வாசிப்போமா? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 33வது வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். இயேசு உயிரோடு தான் இருக்கிறார். இயேசு உயிர் தெழுந்தார். இவரை மாதிரி இந்த பூமி தோன்றின நாள் முதல் ஒரு தெய்வமும் உயிரோடு எழுந்ததே இல்லை. உடலையே சொல்லுமே, முதலிலே ஒரு தெய்வம் மனு உருவு எடுத்து இறங்கி வந்து அடிக்கப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் உயிர் தெழுந்து நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி தரிசனமாகி அற்புதங்களை செய்து சாட்சி கொடுத்த ஒரு தெய்வம் இந்த பூமியில இருக்குமே ஆனால் அவர் என் அப்பனா இயேசு கிறிஸ்து தான். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. இந்த தெய்வத்தோட பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள், இயேசுதான் என் தகப்பன் என்று சொல்லுகிறவர்கள், நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவர்கள், நான் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள், என் தகப்பனார் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறவர்கள், நீங்கள் அவரோட உயிர்த்தெழுதலை குறித்து இன்றையிலிருந்து பலமாய் சாட்சி கொடுக்க வேண்டும். அநேகரை குறித்து தவறாய் சாட்சி கொடுக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து அடிக்கிற போது 2 பொய் சாட்சி நிறுத்தினார்கள். அநேக நீங்கள் பொய் சாட்சி சொல்லுகிறீர்கள், ஆனால் உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி கொடுப்பதில்லை. நீங்கள் வாடுகிற கிறிஸ்தவமா என்பதை முடிவு செய். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் யார் யார் இந்த பூமியிலே தேவனோட உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி கொடுக்கிறீர்களோ அவர்கள் எவ்வளவு பேரோ அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. இயேசுவே உயிரோடு இருக்கிறார். பூரண கிருபை இறங்கி வருவதாக. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. ஜனமே, கிருபை வேறு, பூரண கிருபை வேறு. பூரண கிருபை உண்டாயிருந்ததாம் அப்படின்னா அதுவரை உண்டாகல. பூரண கிருபை அதுவரை உண்டாகல. எப்பொழுது உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லுகிறார்களோ சொல்ல 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 பூரண கிருபை உண்டானது அப்போஸ்தலரோட இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. என் ஜனமே, ஏதோ உயிர்த்தெழுதல் ஆராதனைக்கு வருகிறதும் புது ட்ரெஸ் போடுகிறதும் அது அல்ல, அவரை குறித்து பலமாய் சாட்சி கொடுக்கும். உயிர்த்தெழுதல் என்பது சாதாரணமானதல்ல. எத்தனையோ வருஷங்கள் ஒவ்வொரு விதமாய் உயிர்த்தெழுதலை குறித்து தேவன் பேசி கொண்டிருக்கிறார். இனி நீங்கள் சீக்கிரமாய் சொல்ல வேண்டியது, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. இயேசு உயிர் தெழுந்தார், சீக்கிரமாய் போய் சொல்லுங்கள் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததின் மேன்மையும் நோக்கத்தையும் அறிந்து கொள்ள போகிறோம். அவர் ஏன் உயிர் தெழுந்தார், அவரை பார்க்கும்படி ஏன் தேவதூதன் சீக்கிரமாய் போய் சொல்லுங்கள் என்று சொன்னார். என் ஜனமே, என் உறவுகளை, யார் இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுதலை தேடுகிறீர்களோ, அந்த மேன்மையின் அந்த பூரண கிருபைக்கு பிரயாசப்படுகிறீர்களோ, நீங்கள் தேவனோட மகிமையை அறிந்து கொள்வீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. தேவதூதன் சொன்னார், அவர் சொன்னபடி உயிர் தெழுந்தார், நீங்கள் சீக்கிரமாய் போய் சொல்லுங்கள் என்றார். அவர் எழுந்ததிலிருந்து சில ஆசீர்வாதங்களை இன்றைக்கு நமக்கு கொடுக்க போகிறார். இயேசுவானவர் இதே போல ஒரு நாளிலே உயிர் தெழுந்து அவரை தேடின சீஷர்களை பார்த்து, அவரை தேடின ஜனங்களை பார்த்து,
அவரை பார்க்கும்படி ஓடி வந்தவர்களை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை அவர் சொன்னார், இந்த மாதிரி இந்த பூமியில ஜனம் வாழணும் அப்படின்னு நினைத்த ஒரே தெய்வம் நம்முடைய தெய்வம்தான். அவரை தேடி வந்தவர்களும் அந்த உயிர் தெழுந்த நாளில் அவரை பார்க்க வேண்டும் என்று விரும்பினவர்களும் ஓடி வந்தவர்களையும் சீக்கிரமாய் சொன்னவர்களையும் பார்த்து அவர் சொன்னார், நீங்கள் வாழ்க என்றார். உரலையா சொல்லுமே. என்றைக்கு இயேசு கிறிஸ்துவோட உயிர் தெழுதலிலே நீங்கள் தேடுகிறீர்களோ, அந்த மகிமையை தேட விரும்புகிறீர்களோ, அந்த உயிர் தெழுதலின் மேன்மையில் பங்கு பெற விரும்புகிறீர்களோ, அன்றைக்கே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு முன்பாக இயேசுவானவர் எதிர்படுவார். நீங்கள் எதிரெதிரே இயேசுவை பார்க்கலாம். அவர் உங்களை பார்த்து சொல்லுகிற முதல் வார்த்தை நீங்கள் வாழ்க என்று சொல்லுவார். ஒரு அலையா சொல்லுமே. இந்த பூமியில நீயும் நானும் வாழ வேண்டும் என்று நினைத்த முதல் தெய்வம் அவர்தான். ஐயோ, என் ஜனம் என்னை தேடி வருகிறார்களே, என் சீஷர்கள் தேடி வருகிறார்களே, என்னை காண்பிக்க வேண்டுமே, நான் உயிர் தெழுந்தவர் பார்க்க வேண்டுமே என்று சொல்லி அவர்களுக்கு எதிர்பட்டு இங்கே தான் இருக்கிறேன் என்று சொல்லி எதிர்பட்டது மாத்திரமல்ல, வாழ்க என்று சொன்னார். உடலையா சொல்லுமே. அதே நசரேயனாக இயேசுதான் இன்னைக்கு இதே பலிபீடத்திலிருந்து இந்த உயிர் தெழுந்த நாளிலே உங்களுக்கு எதிர்பட்டு உங்களை பார்த்து சொல்லுவார், நீங்கள் வாழ்க என்று சொல்லி. உடலையா சொல்லுமே. அப்படியானால் உங்கள் இருதயங்களில் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும், இயேசுவோட உயிர் தெழுந்த நாளையும் அவரையும் தேடுகிற போது நமக்கு அவர் எதிர்படுவார், நாம் அவரை பார்ப்போம், அவர் நம்மை வாழ்க என்று வாழ்த்துவார் என்று சொல்லி. உடலையா சொல்லுமே. அதுதான் தேடல், அதுதான் தேடுகிற விதம். வாசிப்போமா? மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 28:7-8-9 வாசிக்கலாம். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரில் இருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும், ஒருபுறம் பயம் ஒருபுறம் மகா சந்தோஷம். எழுந்திருச்சிருப்பாரா? இல்ல தேவன் தூதன் சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஐயோ, செத்தவங்க எழுந்திரிச்சாங்க அப்படிங்கிற ஒரு பயம், இன்னொரு புறம் மகா சந்தோஷம். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. என்ன சந்தோஷம்? மகா சந்தோஷம். இயேசு இந்த பூமிக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மரியாளின் வயிற்றிலே இறங்கி வந்து அவர் பாலகனாய் பிறந்த பொழுதே மிகுந்த சந்தோஷம் இருந்தது. ஆனால் அவர் உயிர் தெழுந்த பொழுதுதான் மகா சந்தோஷம். உடலையா சொல்லுமே. மிகுந்த சந்தோஷம் என்பது சந்தோஷத்தோட அதிகமா, சந்தோஷத்தோட கூடுகிற சந்தோஷம், அது மிகுந்த சந்தோஷம். மகா சந்தோஷம் என்பது அதற்கு மேலே ஒரு சந்தோஷம் இல்லை, இருக்கிற சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம்தான் மகா சந்தோஷம். அந்த சந்தோஷம் இயேசுவின் உயிர்த்தெழுதலில் இருக்கிறது. உடலையா சொல்லுமே. நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்களே ஆனால், ஒரு எல்லாரும் மாட்டு தொழுவத்திற்கு போன பொழுது இயேசுவானவர் பிறந்திருந்ததை பார்த்த பொழுது மேய்ப்பர்களுக்கெல்லாம் மிகுந்த சந்தோஷம் உண்டானது. ஆனால் உயிர் தெழுந்த பின்பு இயேசுவை பார்க்கிற பொழுது அந்த தேடுதலுக்கு தேவன் மகா சந்தோஷத்தை கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அநேகர் சந்தோஷம் அநேக விதமாய் வரலாம். இந்த உலகத்தில் யாரும் கொடுக்க முடியாத சந்தோஷத்தின் சொந்தக்காரர் கொடுக்கிறதான் மகா சந்தோஷம், அது உயிர் தெழுதல். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. இது சாதாரணமான நாள் அல்ல, இது சாதாரணமான வேலையும் அல்ல, இயேசு உயிர் தெழுந்தது சாதாரணமான காரியமும் அல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. மகா சந்தோஷத்தோடு கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு, சீக்கிரமாய் தேவதூதன் சொன்னபடி சீக்கிரமாய் புறப்படுகிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள் அப்படின்னா, சீஷருங்க எல்லாரும் எங்க இருந்தாங்க? அவங்க வீட்டில் இருந்தாங்க. ஆனால் இந்த சகோதரிமார்கள் தான் எங்க ஓடுறாங்க? கல்லறைக்கு ஓடுகிறார்கள். ஸ்திரீகளாக இருந்தாலும்
தேவனோட வார்த்தையை சொல்ல அவர் உயிரோடு இருக்கிறன்னு கேள்விப்பட்டவனே ஸ்திரீகள் எல்லாம் ஓடினார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஒரு அலையிலேயே சொல்லுமே, என்ன பண்ணாங்க? ஓடினார்கள். இயேசுவுக்கு 33.5 வயது அப்படின்னா மரியாளுக்கு என்ன வயசு இருக்கும்? எல்லாரும் ஓடுறாங்க. என்ன ஓடுறாங்க? அந்த சந்தோஷத்தை தாங்க முடியல. இயேசு உயிர் தெரிந்தான்ங்கிறத சொல்றது ஓடுறாங்க. ஸ்திரீகள் எல்லாம் ஓடினார்களாம். ஒரு அலையிலேயே சொல்லுமே, சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு போறத பார்த்துட்டு, ஓடுற வேகத்தை பார்த்துட்டு அவரால் பொறுக்க முடியல. நேராக போய் எதிர்பட்டு அப்படியே நின்றுட்டார். உன் வாழ்க்கையில் இயேசு எதிர்பட வேண்டுமானால் நீ ஒன்னே ஒன்றுதான், இயேசு உயிரோடு இருக்கிறார், உயிர் தெழுந்தார், இதை நான் யாருக்காவது சொல்லுவேன், சொல்லுகிறவர்களை சீக்கிரமாக சொல்லுவேன் என்று என்னைக்கு நினைக்கிறாயோ அன்றையே உன் வாழ்க்கையில் இயேசு எதிர்பட்டு விடுவார். ஒரு அலையிலேயே சொல்லுமே, எதிர்பட்டு வாழ்க என்றார். தேவனோட வாயிலிருந்து வாழ்கன்னு ஒரு வார்த்தையை வாங்கினாங்கன்னா அப்போ அவங்களோட ஓட்டங்களும் பிரயாசங்களும் எப்படி இருந்திருக்கும் பார். ஒரு அலையிலேயே சொல்லுமே, இதுதான் உயிர் தெழுதலிலே தேவனை தேடி வருகிற விதம். தேவாலயத்திற்கு உயிர் தெழுதல் ஆராதனைக்கு தேடி வருகிற விதம் அதுதான். எல்லாம் ஞாயிறு போல உயிர் தெழுதல் ஆராதனை இல்லை. என் ஜனமே, உயிர் தெழுதல் அவ்வளோ பெரிய மேன்மை. உன் வாழ்க்கையில் இயேசு எதிர்பட வேண்டுமானால், உன் வாழ்க்கையில் உன்னை பார்த்து நீ வாழ்க்கை என்று சொல்ல வேண்டுமானால் நீ செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்றுதான், அவரோட உயிர் தெழுதலை சீக்கிரமாய் ஜனங்களிடத்திலே எப்படியாவது ஓடி போய் சொல்லிவிடுங்கள். எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். ஒரு அலையிலேயே சொல்லுமே, இயேசு உயிர் தெழுந்தார் என்று சொல்ல ஓடுகிற பொழுதும் அவர் உயிர் தெழுந்து அவர் செய்த காரியமும் தன்னை தேடி வந்த ஜனங்களை பார்த்து, ஓடின ஜனங்களை பார்த்து வாழ்க என்று சொன்னார். ஒரு அலையிலேயே சொல்லுமே, தேவன் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம். இரண்டாவது ஆசீர்வாதத்தை பார்ப்போம். இவரெல்லாம் தேடி ஓடுகிறார்கள். அவர் உயிர் தெழுந்தார் என்று அறிந்து தேடின பொழுது அவர் உயிர் தெழுந்து தன்னை தேடி வந்த ஜனங்களின் இடத்தில் இருந்த பிசாசுகளை அவர் துரத்தினார். ஒரு அலையிலேயே சொல்லுமே, அவர் உயிரோடு இருந்த பொழுதும் பிசாசுகளை துரத்தினார், உயிர் தெழுந்த பின்னும் பிசாசுகளை துரத்தினார். அப்படியானா நான் சொல்லுகிறேன், இந்த தெய்வம் மாறல. அதைத்தான் பவுல் சொன்னார், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லி. அவர் அன்னைக்கும் மாறல, அவர் இன்னைக்கும் மாறல. அவர் அன்னைக்கும் பிசாசுகளை துரத்தினார், அவர் இன்னைக்கும் துரத்துவார். அவர் அன்னைக்கும் அற்புதம் செய்தார், அவர் இன்னைக்கும் அற்புதம் செய்தார். ஏனென்றால் அவர் அன்றைக்கு மாம்சத்திலே உயிரோடு இருந்தது போலவே மூன்றாம் நாள் உயிர் தெழுந்து இன்றைக்கும் இங்கே உயிரோடு தான் இருக்கிறார். உடலையே சொல்லுவோமே, நாம தான் இந்த பூமியில அவர் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார் நிரூபிக்கணும். எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. இயேசு உயிர் தெழுந்து முதலாவது அவர் சொன்னது, அவரை தேடி வந்த ஜனங்களை பார்த்து வாழ்க என்றார். அதுக்கு சொந்தக்காரர் இயேசு மாத்திரம்தான். இந்த உலகத்தில் வாழ்கன்னு சொன்னா அது வாழ்கிற ஒரே தெய்வம் சொல்ற வார்த்தை இயேசு சொல்ற வார்த்தை தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அவர் தான் வாழும் தெய்வம். அன்னைக்கும் வாழ்ந்தாரு, இன்னைக்கும் வாழ்றாரு, என்னைக்கும் வாழ்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அன்னைக்கு தேடி வந்த மரியாளும் சிசியை பார்த்து எதிர்பட்டு வாழ்கன்னு சொன்னாரு. இன்னைக்கும் அவரை தேடி வந்த உங்களை பார்த்து இந்த பலிபீடத்தில் நின்று வாழ்க என்று சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இரண்டாவது, அவர் உயிர் தெழுந்த பின்பு அந்த உயிர் தெழுந்த நாளையும் தான் உயிரோடு கூட எழுந்ததை பார்க்கவும் தேடி வந்த ஜனங்களை பார்த்து, அவளை பார்த்து அவளிடத்தில் இருந்த பிசாசுகளை துரத்தினார். என் ஜனமே, உங்கள் சரீரத்தில் இருக்கிற உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா பிசாசுகளையும் இன்றைக்கு துரத்துவார். பிசாசுகள் துரத்தப்படும்.
இந்த வசனம் வாசித்த பின்பு ஒரு பொல்லாத பிசாசே போ என்று சொல்லுகிற பொழுது உங்களை இவ்வளவு நாள் அலக்கழித்து கொண்டிருந்த, பலவீனப்படுத்தி கொண்டிருந்த எல்லா பிசாசுகளும் உங்களை விட்டு விலகி போகும். ஒரு அலையே சொல்லுமே. வாசிப்போமா? மார்க்குவின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9, 10, 11 வாசிக்கல. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். முதல் தரிசனமானார். ஒரு அலையே சொல்லுமே. இதெல்லாம் அவரோடு கூட இருந்த சீஷர்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு. முதல் தரிசனமானார் போடல, முதல் தரிசனமானார். அவர் எழுந்த பின்பு முதல்ல மகதலேனா மரியாளுக்கு தான் முதல் தரிசனமானார். என்ன வார்த்தை? முதல் தரிசனமானார். அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தார். யார் இன்றைக்கு இந்த பிசாசன் பிடியிலே சிக்கி நெருக்கத்திலும் உபத்திரவத்திலும் பாடுபட்டு தன் வாழ்க்கையே அழுகையாய் அழுது கொண்டிருக்கிறார்களோ அவர்களிடத்திலே நீ போய் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், இயேசு உயிர்த்தெழுந்தார், இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். உடலையே சொல்லுமே. அழுது கொண்டிருக்கையில் அவள் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். என்ன செய்தி? இயேசு உயிர்த்தெழுந்தார். அவளிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தால் அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்டபொழுது நம்பவில்லை. நீ கூட போய் சொன்னினா, நீங்க ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாரு, எங்க ஆலயத்தில் இருக்காருன்னு சொன்னினா, நான் பார்த்தேன்னு சொன்ன கூட நம்ப மாட்டாங்க. ஆனால் சொல்ல வேண்டியது நீ சொல்லிக்கொண்டே இரு, தேவன் நம்ப வைக்கும்படி காரியங்களை செய்து விடுவார். என் ஜனமே, இது தேவன் கொடுக்கிற 2வது ஆசீர்வாதம். தேவன் கொடுக்கிற 3வது ஆசீர்வாதம். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், அவர் உயிர்த்தெழுந்ததே, நான் உயிர்த்தெழுந்த பின்பு என் ஜனங்கள் தனியாய் நடந்து போகக்கூடாது, என் ஜனங்களோட கூட நடந்து போக வேண்டும் என்று விரும்பிதான் இன்றைக்கு உங்களை அழைத்து வந்திருக்கிறார். ஒரு அலையே சொல்லுமே. இதுவரை நீ தனியா போயிருப்ப, ஆனா அவர் உயிரோட இருக்கிறார், உயிர்த்தெழுந்தார் என்கிற நம்பிக்கை உன் இருதயத்திலே இன்றைக்கு வந்துவிட்டபடியினால் இன்றையிலிருந்து உயிரோட எழுந்தவர் உங்களோடு கூட நடந்து வருவார். ஒருவேளை உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனால் நான் சொல்லுகிற இந்த தேவன் ஒவ்வொருவரோடும் கூட இயேசுவானவர் நடந்து போகிறார். ஒரு அலையே சொல்லுமே. உயிர்த்தெழுந்த ஆராதனைக்கு ஏன் சர்வீஸ் போறோன்னா, உனக்கு தெரியணும், நான் போனா என்னை இயேசு எதிர்பட்டு வாழ்க சொல்லுவாரு, நான் போனா என் பிசாசுகளை துரத்துவாரு, நான் போயிட்டு வந்தேன்னா அவர் உயிரோடு இருக்கிறான்னு சொன்னா அவர் என்னோடு கூட நடந்து வருவார். இந்த நம்பிக்கை விசுவாசமும் இருக்க வேண்டும். இதற்காக தான் இந்த உயிர்த்தெழுந்த ஆராதனை. ஒரு அலையே சொல்லுமே. இனி ஒவ்வொரு வருஷமும் வருகிற பொழுதும் உயிர்த்தெழுந்த ஆராதனைக்கு போனா இயேசு எனக்கு எதிர்படுவாரு, என்னை பார்த்து வாழ்க சொல்லுவாரு. நம்ம உயிர்த்தெழுந்த ஆராதனைக்கு போனா பிசாசுகளை துரத்துவாரு. இப்படி மகதலேனா மரியாளுக்கு போனது போல முதல் தரிசனம் எனக்கு ஆவாரு. அடுத்து என்னது? இப்படி இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலுக்கு போனா, அவரை தேடி போனா இயேசு கிறிஸ்து என்னோட என் குடும்பத்தோட நடந்து வருவாரு. ஒரு அலையே சொல்லுமே. வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் உங்களுக்கு. வாசிப்போமா? லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 12, 13, 14, 15 வாசிக்கலாம். பேதுரு எழுந்திருந்து கல்லறையின் இடத்திற்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சீலைகளை தனிப்பட வைத்திருக்க கண்டு சம்பவித்ததை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான்.
அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். அன்றைய தினமே, இவங்கெல்லாம் காலையில போய் பார்க்கல, அதுக்கு முன்னாடி மரியாள் மார்சால் எல்லாம் பார்த்துட்டாங்க. அன்றைய தினம் இவங்களும் போய் பார்க்குறாங்க. போய் பார்த்துட்டு கலர் எப்படி இருக்கு, வெறுமனையாக இருக்கிறது, இதை மடித்து சேலைகள் மட்டும் ஒரு ஓரமாக இருக்க பார்த்துட்டு அன்றைய தினமே அவர்களில் அந்த 12 பேரில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். எம்மாவு என்னும் கிராமத்திற்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டார்கள். இந்த வர்த்தமானங்களை குறித்து என்ன வர்த்தமானங்கள்? ஐயோ, நாங்கள் கல்லறைக்கு போனோம், இயேசு இல்லை, இயேசு உயிர் தெழுந்தாரு, அவர் எப்படி எழுந்திருப்பாரு, ஒருத்தர் பேசிகிட்டே போகிறாங்க. ஒரு 12 கிலோமீட்டர் இருக்கும், 10லேருந்து 11 கிலோமீட்டர் தூரம் நடந்து போகிறோம். இதை குறித்து பேசிட்டு போகிறாங்க. இப்போ தேவன் எங்கேயோ இருக்கிறார், ஆனால் அந்த பேச்சை அவர் கவனிக்கிறார். என்னடா பேசுகிறாங்க? ஓ, என்னை குறித்து பேசுகிறார்கள் அப்படின்னு தேவன் பார்த்தார். இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். அப்ப இயேசுவோட உயிர்த்தெழுதல் குறித்து யார் பேசுறாங்களோ அவரோட இயேசு நடந்து போவார். உரங்களையே சொல்லுமே. அப்படின்னா நீ ஆணா இருக்கிறவர்கள் மனைவியோட, ஸ்திரியானவள் புருஷனோட, தாயின் தகப்பனு பிள்ளைகளோட இயேசுவோட உயிர்த்தெழுதலை குறித்து எப்பெல்லாம் பேசுறீங்களோ அப்பெல்லாம் நசரேயனாகிய இயேசு கூட நடந்து போவார். எப்போ இயேசுவோட உயிர்த்தெழுதலை குறித்து பேசுறீங்களோ அப்பொழுது உயிரோடு எழுந்தவர் உங்களோட நடந்து போவார். உயிர்த்தெழுதலை குறித்து யார் சம்பாஷிக்கிறார்களோ அவர்களோட அவர் நடந்து போனார். உரலையா சொல்லுமே. 12 சீஷர்களில் 10 பேரோட நடந்து போல, யார் 2 பேர் பேசி கொண்டு போனார்களோ அவர்களோட தான் அவர் நடந்து கூட போனார். அவர்களுடனே கூட நடந்து போனாராம். பக்கத்திலே போயிருக்காரு. ஏய் பேதுரு என்ன சொல்கிறான், இன்னொரு சீசன் யாருன்னு போடல, என்னை குறித்து என்ன சொல்கிறான், ஓ இப்படிலாம் சம்பாஷிக்கிறானா, ரைட்டு. அப்படியே ஒரே சந்தோஷம். தேவன் ஐயோ இவன் கூட போனால் நிறைய பேசுகிறதெல்லாம் கேட்கலாமே அப்படின்னு கூட வந்துட்டார். யார் அவரை குறித்து சம்பாஷிக்கிறார்களோ, அவரோட உயிர்த்தெழுதலை குறித்து சம்பாஷிக்கிறார்களோ அவர்களுடனே வாசிக்கலாம், அவர்களுடனே கூட நடந்து போனார். இயேசுதாமே சேர்ந்து அவர்களோடு கூட நடந்து போனார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. இப்போ நீங்க ஒரு தெளிவான சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். சிலுவை தியான கூட்டமும் உயிர்த்தெழுதல் ஆராதனையும் சாதாரணமானது அல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லது. அப்போ உங்களோட வர்த்தமானங்களும் உங்களோட சம்பாஷணைகளும், நீ என்னைக்கு ஆலயத்துக்கு வந்தாலும் அதைத்தான் பிரசங்கி வேற மாதிரி சொன்னார். நீங்கள் தேவாலயத்திற்கு வருகிற போது உன் நடைகளை காத்துக்கொள்ளுங்கள், செவி கொடுக்க சேர்வதே நலம். அவன்னா ஆலயத்துக்குன்னா ஞாயிற்றுக்கிழமையே சனிக்கிழமை ராத்திரியே 12 மணிக்கு உன் நடையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஆலயத்துக்கு வர்றப்ப நடையை சரியாக காத்துக்கணும். அங்கே எதுக்கு சேரணும்? செவி கொடுக்க தான் சேரணுமா? ஐயோ என்ன சொல்லுவார் ஆண்டவர் அப்படின்னு. ஆனால் அவர்கள் இருவரும் எம்மாவூர் கிராமத்திற்கு போகிற பொழுது அவரை குறித்து சம்பாஷித்து கொண்டு போனார்கள். அதனாலே தேவன் கூட நடந்து போனார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. நீ அவரை குறித்து பேசுகிற பொழுது அவரை குறித்து எதை குறித்து? அவரோட உயிர்த்தெழுதலை குறித்து. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. நீலாம் இயேசு கூட நடந்து வர்றதை திரும்பி ஒரு நாள் நீ பார்த்துட்டேன்னா உன் வாழ்க்கையில் அதை விட பெரிய சந்தோஷம் உங்களுக்கு இல்லவே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. இந்த உலகத்தில் ஒரே ஒரு தடவை ஒரு முகத்தை பார்த்தீங்கன்னா அது மறக்காத மறையாத மகிமையான முகம் இருக்குன்னா 33.5 வயதுள்ள இயேசு கிறிஸ்துவின் முகம்தான். அது அழியாது. இருதயத்தில் அந்த முகம் அப்படியே பதிந்து விடும். அப்படி அவர் ஒரு நாள் உன் கூட அவர் நடந்து வர்றதை நீ இப்படியே நடந்து நீனு உன் மனைவி பேசி கொண்டு போகிற பொழுது, இல்லை பிள்ளைகளும் பேசி கொண்டு போகிற பொழுது, நீ திரும்பி இல்லை ஒரு விசுவாசியோட பேசி கொண்டு போகிற பொழுது திரும்பி பார்க்குறப்ப வெண்ணங்கி தரித்தவர் 33.5 வயது உள்ள இயேசுவானவர் உன் கூட நடந்து வர்ற உருவத்தை நீ பார்த்துட்டேன்னா உன் வாழ்க்கையில் அதை விட பெரிய மகா சந்தோஷம் உனக்கு இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுமே.
அவர்களோடு கூட நடந்து போனார். அப்போ அவரோட உயிர்த்தெழுதலின் உண்மையான தேடுதல், அந்த காரியங்களை நீ தேடுகிற பொழுது அவர் உனக்கு எதிர்பட்டு உன்னை வாழ்க என்று வாழ்த்துவார். இரண்டாவதாக, பிசாசுகளை துரத்தி அவர் உனக்கு தரிசனமாவார். மூன்றாவதாக, அவர் உங்களோடு கூட நடந்து வருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. நான்காவது ஒரு ஆசீர்வாதங்களை பார்க்க போகிறோம். அவரை குறித்து பேசி கொண்டிருக்கிற பொழுது, இந்த உயிர் தேடுதலை குறித்து பேசி கொண்டிருக்கிற பொழுது, ஒருவேளை உங்கள் இருதயம் என்கிற கதவுகளை பிசாசு மூடி வச்சிருந்தாலும், எவ்வளோ பெரிய கதவுகள் மூடி இருந்தாலும், அவரோட உயிர் தேடுதலை குறித்து எங்கே பேசுகிறீர்களோ அங்கே நடுவாய் அப்படி நின்று சமாதானம் சொல்லிடுவார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. வாசிப்போமா? யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 18-19 வாசிக்கலாம். மகதலேனா மரியாள் போய் நான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் யூதர்களுக்கு பயந்து போயிட்டாங்க. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தாங்கிற செய்தி வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த செய்தியை போய் மகதலேனா மரியாள் சொல்லுகிறார். இவர்களெல்லாம் வீட்டுக்குள்ள கதவை சாத்திரத்தை பேசிக்கிட்டே இருக்காங்க. ஐயோ, இயேசு உயிர் தெழுந்துட்டாரா, ஐயோ நம்ம மகதலேனா மரியாளுக்கு தரிசனமாக இருக்கிறாரு அப்படி என்று எல்லா சீஷர்களும் எல்லாம் கதவெல்லாம் பூட்டி உள்ள யூதர்கள் என்ன பண்ணுவார்களோங்கிற ஒரு பயம், கதவை பூட்டி கொண்டு இருக்கிறார்கள். கதவு பூட்டி இருக்கையில், அப்படியானால் கதவு பூட்டி இருந்தாலும் இயேசு வருவார். அப்பேற்பட்ட வல்லமை உள்ளவர் தான் அவர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இருதயங்கிற கதவை பிசாசு பூட்டி இருந்தாலோ, இல்லை ஒருவேளை நீ பயந்துக்கு உன் வீட்டு கதவை பூட்டி இருந்தாலோ, நீ எந்த கதவுகளை பூட்டி இருந்தாலும், கதவுகள் பூட்டி இருக்க யார் அவர் உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறார்களோ அங்கே வந்து நடுவாய் நிற்பார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஒருவேளை இதுவரை உன் இருதயம் பூட்டப்பட்டிருந்தாலும், உன் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தாலும், உன் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையிலே அன்றைக்கு வந்து நின்ன இயேசு இன்றைக்கு வந்து நின்று, இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே என்ன சொல்லுவார்? வாசிக்கலாம். கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இந்த உயிர்த்தெழுதலின் காரியங்களை குறித்து, இந்த உயிர்த்தெழுதலிலே நீ கேள்விப்படுகிறதை குறித்து நீ பேசி கொண்டிருக்கிற பொழுது, ஒருவேளை நீ யூதருக்கோ யாருக்கோ பயந்தாயானால், இன்றைக்கு நீ தெரிந்து கொள், எந்த நிலைகளில் இருந்தாலும் உன் நடுவே நின்று உனக்கு சமாதானம் சொல்ல ஒருவர் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நான்காவதாக, நம் நடுவே கதவுகள் பூட்டி இருந்தாலும், இருதயம் என்கிற கதவுகள் பூட்டி இருந்தாலும், இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுவார். இது நான்காவது ஆசீர்வாதம். ஐந்தாவது ஆசீர்வாதம், இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே தேவன் எழுந்து, இந்த பூமியில் எவ்வளவு சபை இருந்தாலும் இந்த சபையை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஐந்தாவது ஆசீர்வாதம், உயிர்த்தெழுந்த நாளிலே நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. வாசிப்போமா? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20 சொல்லிக் கொண்டிருக்க தேவன் சொல்லுகிறார், ஆசீர்வதிக்க மாத்திரம் இல்லை, உன்னையும் உன் ஜனங்களையும் பொல்லாங்கன் இடத்திலிருந்து இன்றைக்கு விலக்க போகிறேன் என்று சொல்லுகிறான். பொல்லாங்கன் என்றால் யார் தெரியுமா? சாத்தான், பிசாசு. அவன் இடத்திலிருந்து, அவன் போடுகிற பொல்லாங்கிலிருந்து நம்மளை விலக்கிட்டு இந்த உயிர் தெரிந்த நாளிலே ஒரு மனதார நம்மை ஆசீர்வதிக்க போகிறான். அப்போஸ்தலர் 3:26 அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி, உங்கள் பொல்லாங்குகள்
வியாதி என்கிற பொல்லாங்கு, மரணம் என்கிற பொல்லாங்கு, கடன் என்கிற பொல்லாங்கு, வியாதி என்கிற பொல்லாங்கு, உபத்திரவம் என்கிற பொல்லாங்கு, கஷ்டம் என்கிற பொல்லாங்கு, நிந்தை என்கிற பொல்லாங்கு, அவமானம் என்கிற பொல்லாங்கு, என்ன பொல்லாங்கு இருந்ததோ, தரித்திரம் என்கிற பொல்லாங்கு, துக்கம் என்கிற பொல்லாங்கு, உபத்திரவம் என்கிற பொல்லாங்கு, என்னென்ன பொல்லாங்குகள் இருந்ததோ எல்லா பொல்லாங்குகளிலிருந்தும் நம்மை அவர் விலக்க போகிறார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. அதுதான் உயிர் தழுதல், அதுதான் உயிர் தழுதலின் வல்லமை. ஆமென். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி, உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி, உங்களை ஆசீர்வதிக்கும்படி. நீங்க தைரியமா சொல்லலாம், இயேசு ஏன் உயிர் தெழுந்தார்னா, இயேசுவ தேவன் ஏன் எழுப்பினார்னா, எல்எல்எம் சபையில் இருக்கிற எங்க பொல்லாங்க விலக்கி எங்களை ஆசீர்வதிக்கும்படி தான் எழுப்பினாரு. எழுப்பினவர் எங்கள்கிட்ட தான் முதல்ல அனுப்பிவிட்டார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. அவர் எத்தனை மணி வேலை எழுந்தாரோ தெரியாது, ஆனால் அவர் முதல்ல நம்ம ஆசீர்வதிக்கும்படி அவர் இந்த பூமியிலே கடந்து வந்திருப்பார்னா, அவர் வருகிற முதல் பலிபீடம், வருகிற முதல் இடம், முதல் சபை இந்த பரிசுத்த பர்வதம். ஆமென். பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி, உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றான். உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்றான் என்று பேதுரு சொல்லுகிறார். உடலையே சொல்லுமே. அவர் தான் சொல்றாரு, முதலாவது உங்கள்கிட்ட தான் அனுப்புனேன். என்னை பார்த்து சொல்றாரு, உன் ஜனங்களை உங்கள்கிட்ட தான் அனுப்புனேன்னு சொல்றார். பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், முதலாவது என் பிள்ளை எழுப்பி எங்க அனுப்புனேன்? இந்த எல்லையும் பரிசுத்த பர்வதத்துக்கு தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. தேவன் அனுப்பினார், அனுப்பப்பட்டவர் இயேசு வந்துவிட்டார், அவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. இன்னும் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். உயிர் தெழுந்த நாள் என்பது அவர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்படுகிற நாள், அவர் நம்மை பார்த்து வாழ்க என்று சொல்லுகிற நாள், அடுத்து நம்முடைய பிசாசுகளை துரத்துகிற நாள், நமக்கு தரிசனமாகிற நாள், நம்மோட கூட நடந்து போகிற நாள், நமக்கு நடுவே நின்று சமாதானம் சொல்லுகிற நாள், நம்மை பொல்லாங்கிலிருந்து விலக்கி நம்மை ஆசீர்வதிக்கிற நாள். ஆமென். அவர் முதலாவது எங்களை தான் ஆசீர்வதிக்கணும். எங்கள் பொல்லாங்குகள் இன்றைக்கு எங்களை விட்டு விலக வேண்டும். ஒப்பு கொடுங்கள். இப்படி ஒரு நாள் திரும்ப உங்களுக்கு கிடைக்காது. இந்த நாளை விட்டு விடாது. அவர் வந்து நிற்கிற போது யார் யாரோட பாதங்களை வணங்க வேண்டுமோ நீங்கள் பாதங்களை தொட்டு வணங்கலாம். யார் யாருக்கு சமாதானம் வேண்டுமோ சமாதானங்களை பெற்றுக்கொள்ளலாம். யார் யாருக்கு ஆசீர்வாதம் வேண்டுமோ நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். யார் யார் என்னோடு கூட நடந்து வர வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவர்களோடு அவர் நடந்து வருவார். யார் யார் எனக்கு தரிசனமாக வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ உங்களுக்கு தரிசனமாவார். யார் யார் எங்கள் பிசாசுகளை துரத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ பிசாசுகளை துரத்துவார். யார் யார் எங்களை பார்த்து இயேசுவானவர் வாழ்க அப்படின்னு சொல்ல விரும்புகிறீர்களோ உங்களை பார்த்து வாழ்க என்று சொல்லுவார். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீயும் உன் சந்ததியும் சந்ததி சந்ததியாய் வாழ்வீர்கள். இயேசு சொல்லுகிற வார்த்தை. உங்களை ஒப்புக்கொடு. வாழ்க என்று சொல்லுகிறவரும் தரிசனமாகிறவரும் பிசாசுகளை துரத்துகிறவரும் கூட நடந்து போகிறவரும் உங்களுக்கு சமாதானம் உண்டென்று சொல்லுகிறவரும் உங்களை ஆசீர்வதிக்கிறவரும் இந்த பலிபீடத்தில் தான் இருக்கிறார். அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். எல்லாரும் பலிபீடத்துக்கு நேராக நீட்டு அவரை தரிசிக்க வேண்டும் என்கிறவள் தரிசனம் வேண்டும் என்று கேளுங்கள். இனி உண்மையே சம்பாஷிப்பேன். ஆண்டவர் உங்களுடைய உயிர் தேடுதலை குறித்து பேசுவேன். நான் எங்கே யாரை பார்த்தாலும் சீக்கிரமாக போய் நீ உயிரோடு இருக்கிறத சொல்லுவேன். இதன் மேன்மையே சொல்லுவேன். நான் என்னையும் என் குடும்பத்தையும் வாழ்கன்னு சொல்லுங்க ஆண்டவர். எங்களிடத்தில் இருக்க பிசாசுகளை துரத்தி விட்டுருங்க ஆண்டவர். எங்களுக்கு தரிசனமாங்க. நாங்கள் எங்கே போனாலும் எங்களோடு கூட நடந்து வாங்க ஆண்டவர். எங்க நடுவே சமாதானம் சொல்லுங்க ஆண்டவர். இந்த ஆலயத்தில் எங்களுக்கு சமாதானம் சொல்லுங்க. எங்க வீட்டில் எங்களுக்கு சமாதானம் சொல்லுங்க ஆண்டவர். எங்களை ஆசீர்வதிங்க. எங்களை ஆசீர்வதிக்கும்படி தானே பிதா உங்களை எழுப்பினார். முதலாவது எங்கள்கிட்ட தானே அனுப்பினார்.
எங்களை ஆசீர்வதிங்க, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, எங்கள் ஊழியக்காரனை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, இந்த ஆலயத்தை ஆசீர்வதிங்க, இந்த கூடாரங்களை ஆசீர்வதிங்க, இந்த பரிசுத்த பருவத்தை ஆசீர்வதிங்க, இந்த சபையை ஆசீர்வதிங்க, ஊழியம் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க என்று சொல்லுங்க. உண்மையாய் ஒப்புக்கொடு. எல்லா பிசாசுகளும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் ஆண்டவர். பொல்லாத பிசாசு என் ஜனங்களை விட்டு போ என்று கட்டளை கொடு. பொல்லாங்கே பொல்லாங்கனை உன் பொல்லாங்கை எடுத்துக்கொண்டு விலக்கி கொண்டு போ என்று கட்டளை கொடு. சமாதான காரணர் சமாதான பிரபு நடுவே தான் இருக்கிறார். அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, உம்முடைய நாமங்களுக்கு கொடான கோடி நன்றி. நீர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். தாம் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிர் தெழுந்தேன். இன்றைக்கும் உயிரோடு இங்கே தான் இருக்கிறேன். உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களையும் எங்கள் ஆலயத்தையும் பார்த்து வாழ்க என்று சொல்வீராக. எங்களிடத்தில் இருக்கிற, எங்கள் சபையில் இருக்கிற ஜனங்களிடத்தில் இருக்கிற பிசாசுகளை துரத்தி எங்களுக்கு தரிசனமாவீராக. இயேசுவே, எங்கள் ஊழியக்காரனோடும் எங்களோடும் எங்கே நடந்து போனாலும் எங்களோடு கூட நடந்து வருவீராக. இயேசுவே, எந்த நிலைகளிலும் பூட்டப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, எங்கள் நடுவே நின்று நீ சமாதானம் சொல்வீராக. இயேசுவே, பிதாவாகிய தேவன் உம்மை எழுப்பினார் எங்களை ஆசீர்வதிக்கும்படி தானே. இன்னைக்கு எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும். என் ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவானவர் ஆசீர்வதிக்கிறார். நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். சமாதானம். என் ஜனங்களை ஆசீர்வதி நடத்தும். ஜெபம் கேளும் இயேசுவின் நாமத்தில். எல்லா பொல்லாங்கனும் பொல்லாங்குகளும் இன்றோட முற்றிலுமாய் விலகுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் நல்ல பிதாவே. ஆமென்.